டே 7 ஆஃப் வாய்ப்புண்ணு மெடிசன். நம்ம கோழியை பிடிச்சி வாயை திறந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு சரியாயிடுச்சு. முதல் நாள் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. நம்ம 6 நாள் மருந்து போட்டிருக்கோம். இன்னையோட 7ஆவது நாள் மருந்து போட போகிறோம். 6 நாள் மருந்து போட்டு சரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 7ஆவது நாள் நம்ம மருந்து போட போகிறோம். ஏன் நான் உங்களுக்கு நாளை மென்ஷன் பண்ணுறேன்னா அப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இது ஃபால்ட் ஆனால் இத்தனை நாளில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது செகண்ட் ஸ்டேஜுக்கோ தேர்ட் ஸ்டேஜுக்கோ போக விடலை. அதுக்குள்ளே நம்ம மருந்து போட்டு ஓரளவு ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதனால சரியாயிடுச்சு. நல்ல வேளை நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கோ தேர்ட் ஸ்டேஜுக்கோ கொண்டு போய் விட்டுருந்தோம்னா கொஞ்சம் ரெடி பண்ணுறது கஷ்டம். நம்ம போக விடலை. டெய்லி மருந்து போட்டுக்கிட்டே இருந்தனால ஓரளவு சரியாகி வந்துருச்சு. நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த பொட்டைக்கு ஏன் வைப்ரேட்டர்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பொட்டை செம்மையாக சண்டை போடும் ஃப்ரெண்ட்ஸ். கால் அடிச்சிச்சின்னா அப்படியே மண்டே அப்படியே ஆடும். அந்தளவு மண்டே வைப் ஆகிற அளவுக்கு கால் அடிக்கும். அதனால தான் இந்த பொட்டை பேர் வைப்ரேட்ரு. நாங்களும் டப் பண்ணி பார்த்துட்டோம். அதனால தான் இந்த பொட்டை பேர் வைப்ரேட்னு பேர் வச்சோம்.